கார்ல வர சொல்லிருக்க? நல்ல விஷயம் தான். இந்தா. என்னடி இது? என் மூஞ்சில 2 அப்பளம் உடன்ற மாதிரி சிரிக்கிறாரு. ஹே, எனிவேஸ், நாட் பேட். ஓகே இல்ல? நிறைய காசு வச்சிருப்பார் போல. நல்ல பணக்கார பையனா தான் பாத்துருக்காங்க போல அம்மா. அதெல்லாம் தாண்டி அர்ஜுன் எங்க வீட்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பார்க்குற மாதிரியும் இருக்கான். அண்ட் என்ன ரொம்ப கியூட்டா ப்ரப்போஸ் பண்ணான். ஸோ ஓகே சொல்லிட்டேன். ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு ஷில்பா. Of course you have to be happy. திவ்யா, வாழ்க்கையில கல்யாணம்ன்றது ஒருத்தருக்கு எத்தனை தடவை நடக்க போகுது? சாரி, சில பேருக்கு 2 தடவை கூட வரலாம். தெரியாம சொல்லிட்டேன். ஹே, நீயே சாரி சொல்ற. உண்மையை தானே சொன்ன. ஹேய், உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பத்தி நீ எதுவுமே சொன்னதே இல்லையே. இப்போ ஏன் அவனை ஞாபகப்படுத்துற? அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போன கதை. அப்படி என்ன ஆச்சு? ஹே, ப்ளீஸ் சொல்லு திவ்யா. என்ன சொல்லணும்? அவர் எப்படி அர்ஜுன் மாதிரி கியூட்டா? கியூட்டா? சரியான ஃப்ளர்ட். 10 வயசுல அவன் என்ன பண்ணான் தெரியுமா? எல்லாரும் முன்னாடி வாங்க. லைன்ல நில்லுங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஓகே கிட்ஸ், எல்லாரும் நான் விசில் அடிச்ச உடனே உள்ள குதிக்கணும். சரியா? Get ready. We are going to do freestyle today. Okay, ma'am. 1 Hey, Arvind. 2 Hey. and டேய், நீ என்ன இன்னும் குதிக்காம இருக்க? தண்ணினா பயம். பயம்லாம் எதுவும் இல்ல, உள்ள போ. நான் போக மாட்டேன். சொல்ற நான் பேச்சு போக கேளு. மாட்டேன். உள்ள போ. தண்ணினா பயம். நான் உங்க கால் பிடிச்சிட்டே இருப்பேன். என்னை விட்டு பொம்பளை பசங்க கூட தைரியமா குதிச்சிட்டாங்க. நீ என்னடா தண்ணிய பார்த்து பயப்படுற? சரியான சோப்லாங்கி. வெயிலே நில்லு நீ. ஏய், சோப்லாங்கி, சோப்லாங்கி, சோப்லாங்கி. ஏய், அரவிந்த். டேய், என்னடா பண்ற? அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடாதடா, நில்லு. என்னடா பண்ண நீ? டேய், நில்லுடா. டேய், ஓடாத. அரவிந்த், ஓடாத. சொன்னா கேளு. அரவிந்த், நில்லுடா. டேய், டேய், டேய். அரவிந்த், ஏந்திரிடா. அரவிந்த், அரவிந்த். Oh God. அடப்பாவி. அரவிந்த். டேய், என்னடா பண்ற? சூப்பராச்சு மேம். இன்னும் மேம் ப்ளீஸ். அடி சிறுபாடா. ஹேய், இந்த கேரக்டர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திவ்யா. நீங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, அது ஒரு கல்யாணம். கல்யாணத்தன்னைக்கு அவன் என்ன கூத்து பண்ணான் தெரியுமா? அரவிந்த், ஆண்டவா, வாட்ஸ் ராங் அரவிந்த்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் இவ்வளவு லேட்? ஏய் இல்ல பரவாயில்ல, பைக் பஞ்சர், என்ன பண்றது? அட பாவி, குடிச்சிருக்கியா? புரிக்கி, இன்னைக்கு நம்ம கல்யாணம்டா. இல்ல இல்ல, நேத்து பசங்களோட பேச்சுலர் பார்ட்டியா? என்ன கன்றாவியான ஒரு வழியா என் தலைமையில உங்களுக்கு கல்யாணம் நினைக்கும் போது ஒரே நீ தான் அவனை குடிக்க வச்சியா? பின்ன கோல் இல்லாம கொடியாட்ட முடியுமா திவ்யா? டேய், நீ ஆட்னதெல்லாம் போது உள்ள வாடா எம் ஃபூல். ஆபீசர் கத்துறாரா? தீஞ்சு போன்ற டென்ஷன் ஆகுது திவ்யா, ப்ளீஸ் ப்ளீஸ். சீக்கிரம் வா. போ. டேய் அரவிந்த், போ இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயா ஜாலி, நாளைல நம்ம தான் வர்ஜின். குட் பிகினிங். இட்ஸ் மீ. என்னப்பா இது, உன் கல்யாணத்துக்கு நீயே லேட்டா வந்தா எப்படி? சாரி
சாரி சார், வர வழியில் ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதை தீர்த்து வச்சுட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படி என்ன உன் கல்யாணத்தை விட பெரிய பஞ்சாயத்து? சார் சாரி சார், அது ஒரு ஆட்டோகிராஃப் சார், அது ரொம்ப நேரம் போகும் சார் அந்த கதை. நல்ல நேரத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள உன் பஞ்சாயத்து கதை ஏதோ எடுத்து விடு கேப்போம். எப்படியும் திவ்யா கோவமா இருப்பா. ஸோ என் பூக்கு ஒரு பூங்கொத்து வாங்கலான்னு பூக்கடைக்கு போனேன் சார். அந்த பூக்கடை அவ்வளோ அழகா இருந்துச்சு. தனிமையான அந்த டீ தோட்டத்துக்குள்ள ஒரு வீடு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, சார் மேடம், என்ன யாரையும் காணோம். சார், ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹலோ, யாரா? ஐயோ ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன, என்னை ஏன் காப்பாத்துனீங்க அப்படி இப்படின்னு ஒரே ஒப்பாரி. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எனக்கு இருங்க இருங்க, ஏங்க ஏங்க இவ்வளவு அழகான இடத்துல இருந்துட்டு எப்படிங்க உங்களுக்கு தற்கொலை பண்ணணும்னு தோணுச்சு? அப்படி என்னதாங்க ஆச்சு? எதுவுமே ஆகல, அதான பிரச்சனையே. 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. போதும், இதுக்கு மேல சத்தியமா என்னால முடியல. ஏங்க உங்க புருஷன் உங்களை ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா, இல்ல வேற ஏதாவது பொண்ணோட? அட நீ வேறப்பா, என் புருஷனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் டேலண்ட் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுல எப்பவும் குறியா இருப்பாரு. பிரச்சனையே என் அழக பார்த்து எவனாச்சும் என்ன கொத்திட்டு போயிடுவானோன்ற பயத்திலேயே என்ன வீட்டுக்குள்ளே போட்டு பொத்தி பொத்தி வைக்கிறாருப்பா. இந்த மூஞ்சி அந்த அளவுக்கு வர்த்து இல்லையே. ஹலோ, நீ என்ன யோசிக்கிறேன்றது எனக்கு தெரியுது. இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பார்த்திருக்கணும். அங்க பாரு, அந்த போட்டோஸ் எல்லாம் பாரு, பார்த்துட்டு அப்புறம் பேசு. உனக்கு இப்ப மனசு படபட நடிக்குமே. படபடனா பட்டுன்னு போயிடும் போல இருக்கே. சரி, பணத்திலே குறியா இருக்காருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்படி எவ்வளவுதான் சம்பாரிச்சிருப்பாரு? அது இருக்கும்பா, வெறும் கேஷ் மட்டும் 2 கோடி. பேங்க் கூட நம்பாம வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறாரு. அப்புறம் என்னங்க, எதுங்க வெயிட் பண்றீங்க? அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே. இங்க வாங்க முதல்ல. கண்ணை மூடி கையை வைங்க. என் மேல இல்லைங்க, மேப் மேல. சரி, இந்த மேப்ல எங்க நீங்க கை வைக்கிறீங்களோ கிளம்பி போயிட்டே இருங்க. சாவறதுக்கு பதிலா செலவு பண்றது எவ்வளோ மேல். போங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இந்த ஐடியாவை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. Thank you so much. இல்ல, நான் பொக்கே வாங்க வந்தேங்க. அட, இந்த கடையே உன்னோட தான் பா. எது வேணாலும் எடுத்துக்கோ. என்ன? தேங்க் யூ. பாய். ஒரு பொக்கேக்கு எவ்வளவு மொக்க போட வேண்டியதா இருக்குது. அந்த காசுலாம் எடுத்துட்டு போனப்போ அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்க. மகிழ் வித்து மகிழ் அப்படிங்கிற பழமொழிக்கு அர்த்தமே அது சரி. எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சது. போட்டாண்டா பாலு வாழைப்பழ தோல் போய் தானே. ஏப்பா தம்பி, இந்த பொக்கையை நீ எங்க வாங்கின? சார், நம்ம கீழ்குழியில் ஒரு பெரிய பொக்கே கடையில், அதுவும் நல்ல ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில். அப்போ எல்லா பழத்தையும் எடுத்துட்டு போயிட்டாளா? நல்ல பெரிய பேக் தான். அநேகமா உன் புருஷனுக்கு அதான் சட்டி தேலனுக்கு மொத்தமா தொப்பி தான். என் வாழ்நாள் மாசம் கஷ்டப்பட்டு சமாளிச்ச பணம். சார், அவ கையை எங்கடா வச்சா? இங்க சார். மேப்ல கையை எங்கடா வச்சா? சார், அது என்னமோ பாப்பா நீ குனிமா அப்படின்னு இருந்துச்சு சார். என்னது பாப்பா குடியணுமா? பாப்புவா நியூ கினி. அந்த ஊருக்கு எப்படிமா போறது? தெரியல. சரி தலை சார், ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. எங்கடே போன? பைத்தியம். எங்க என்ன தேடுவேன்? அப்படியே போய் எங்கேயா விழுந்து செத்துரு. சார் சார், எங்க சார் போறீங்க சார்? வாட்? டேய், நான் சாரி மை சன், அப்பா லைட்டா டக்கர் ஆயிட்ட. மேரேஜ் நல்லபடியா ஓவரா? ஸோ நல்ல வேலை, இந்த கதையை எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னீங்க. போடுங்க கையெழுத்த, அப்போதான் மேரேஜ் ஓவர். கல்யாணம் முடிஞ்ச மாதிரியா? முடிச்சிருக்கோம்ல. இது என்ன சரி மானிட்டரா? எல்லாம் சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு நைட்டு சரக்கு 10 மாசத்துல பூசா ஒண்ணு இறக்கு. வீடு ஃபுல்லா டைப்பரா இருக்கு. பாடுறது நிறுத்துறா இருக்கு. அரையோ அரை. அவள்தானா கல்யாணம் முடிஞ்சிச்சா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை.
லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்றவர் போல. சரி, யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது, நீயா அவரா? ஆப்வியஸ்லி அவன்தான். அதானே, நாம லவ் பண்ணாலும் பசங்களை தானே சொல்ல வைப்போம். சரி, அதெல்லாம் விடு. அவர் எப்படி பயங்கரமா ப்ரப்போஸ் பண்ணாரா? அரவிந்தா, அந்த ப்ரப்போசலே ஆக்சிடென்ட்டா நடந்த விஷயம். வாட்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரேமா, இன்னைக்கு நீதாம்மா. ஏன்டா கண்ணு பிரேமா? யாரா அந்த பசங்க? எங்க இருக்காங்க அவனுங்க? நான் சொல்லிச்சு. அவனுங்க ரோஸ் எங்க போச்சு? நவுரா. எலி குஞ்சு மாதிரி இருந்தே என் பொண்ணுக்கு லெட்டர் கொடுறீங்க. மண்ணுல விட மாட்டேன்டா. உயிரோட விட்டா என்னடி ஆள்லாம் வச்சு அடிக்கிற? அது ஆள் இல்லடா, என் அப்பா தான். அப்பா? அவனுங்க சொல்ல கேட்காம லெட்டர் எல்லாம் கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நல்லா வாங்கட்டும். ஆமா, இது யாருக்குடா? இதா திவ்யாக்கு. ஹே, சூப்பர்டா. ரியலி? ஆமா. ரோஸ் கார்டு எனக்காடா? ஆமா திவ்யா, இந்த கார்டு உனக்கே தான். இல்லாட்டி அந்த மீசக்கார மாமா என்ன பொளந்துருவான். இனிமேல் இவங்களால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காதுமா. Thank you. யூஆர் வெல்கம். யாருமா இவ? ஏதோ கோளாரா? ஃப்ரெண்ட் தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க போலாம். பை பை. பை. ஐயோ, நான் உனக்கு ஸ்டாண்ட் பையா? அவ பேர் அடிச்சிட்டு ஏன் பேர் எழுதி தர? ஃப்ராட். ஏய் பேக். திவ்யா. என்ன சொல்லு? இல்ல ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபிகரோட ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணனும் அப்படின்னு நட்ராஜ் சொன்னான். பிரதர், சூப்பர் பிரதர். இப்படிலாம் ஐடியா கொடுக்க நம்ம கிட்ட ஒரு நட்ராஜ் இல்ல பிரதர். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல. மேடம், யூ ஸ்வீட் நேம். உங்க ஆயா நாச்சானில நீங்க என்னடா பட மாட்டின்னு இருக்கீங்க? பட அடிங். எல்லா வடிக்கும் ஒரு காக்கா இருக்கும் போல. சரி வாங்க. ஐ லவ் யூ. என்னது? சோன் பப்படி. So sweet. நானா சோம்பப்படியா? அடிப்பாவி, உனக்கு சோம்பப்படி கொடுத்து ஏமாத்திருக்கான். அதுக்கு நீயும் ஓகே சொல்லிருக்க? ஷட் அப் ஷில்பா. உண்மை என்னன்னா நானும் உன்னை லவ் பண்ணேன். அதான் ஓகே சொன்னேன். லவ் பண்ணேன். அப்போ இவ்ளோ லவ் பண்ணிருக்கீங்க, அப்படியே உங்க கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகல? ஒர்க் ஆகல. நாங்க 2 பேரும் ஒர்க் ஆக மாட்டோம். அப்புறம் ஏன் கல்யாணம் வரைக்கும் போனீங்க? அதான் எனக்கே தெரியல. அப்போ எனக்கு எல்லாமே அவன்தான் தோணுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு சில இடத்துல அவன் எனக்கு ஹீரோ மாதிரி தெரிஞ்சான். இவ்வளவு பயப்படுற? வெயிட். ஏய் கோபால், சிட். திவ்யா, நாய்க்கு இனிஷியல்லாம் வச்சிருக்கீங்க? அது எங்க செத்து போன தாத்தா பேரு. அது என்ன எல் கோபால்? அது அவரு ரொம்ப லவுடா பேசுவாரா, அதனால எல்லாரும் அவரை லவுட் கோபால்னு கூப்பிட்டு இப்போ அது சுருங்கி எல் கோபால் ஆயிடுச்சு. அப்ப இவர் யாரு? ஐ அம் பஜலே கோபால். ஹாய் தாத்தா. சரி உள்ள வா. கம். ஓ, இது கோபால் ஃபேமிலியா? வாங்க. குடு. எது? உன் கையில இருக்கிறத குடு. ஓ ஐயோ, எதுக்குப்பா இதெல்லாம் வேஸ்டா? ஓ வேணாமா ஆண்டி. ஏய் கடைக்காரன் வேற எடுத்துப்பானான்னு தெரியல. குடுறா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பிளேட்ஸோட வரேன். பாப்பா. உட்காரு. சோ, இப்போ நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஷெஃபா விளான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. ஓ, அப்ப வெட்டியா இருக்கிறேன்னு சொல்லு. அப்படியும் சொல்லலாம். சரி, அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா இதே ஊர்ல டாக்டரா இருக்காரு. அம்மாவை நான் பார்த்ததில்ல. கரெக்ட். உங்க அப்பா வண்ணாந்துறையில ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கார்ல? அப்புறம் உங்க அம்மா கூட நீ பிறந்த உடனே ஏதோ ஓடி போயிட்டாங்கல்ல? நான் இல்லாத போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, அரவிந்த் உங்க ஃபேவரட் பிஸ்கட் வாங்கிட்டு அவருக்கு வந்திருக்கான். கொடுமா, சாப்பிடுவாரு. அரவிந்த், இந்தா. சரி, இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியே, எவ்வளோ? ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிருப்பியா? 1500 ரூபாங்க. 1500 ரூபாய் ஒரே நாள்ல செலவு பண்றது உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா படல? ரொம்ப ஜாஸ்திங்க. பாத்தியா,
நாங்க சும்மா ஏதோ குறிக்கிறதுக்கே 1500 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கே. அப்ப யோசிச்சு பாரு, எங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு. அது இல்லாம வீக்கெண்ட்ஸ்லாம் ஏதாவது கெட் டுகெதர் பார்ட்டின்னு போவோம். அதுக்கெல்லாம் எப்படி செலவு பண்ணுவ? உங்க அப்பாட்ட காசு வாங்குவியா? இந்த நிலைமையில நீ எந்த தைரியத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்ச? இன்னும் ஒரு சின்ன பசங்க பசிக்கு சாப்பிட வேண்டிய காசுல நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா கொறிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தா அதை ஓசில நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு வாங்கிட்டு வந்தவனே நக்கல் அடிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும்போது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ற தைரியம் எனக்கு நல்ல தைரியமாவே இருக்கு. ஹே எல் கோபால், யாரு பிஸ்கட் கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஏமா டோரை சரியா சாத்தலையா? பாவம் அவர் வந்து சாத்திட்டு போறாரு. முதல்ல நீங்க உங்க டோரை சாத்துங்க. சரிம்மா. உங்க அம்மா பார்த்து நான் என்ன சொன்னா? ஆமா, எனக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு எங்க அம்மாவை ஒரே நிமிஷத்துல வாய மூட வச்சான். ஹே திவ்யா, அவரை பத்தி என்ன சொல்ல? போதும், அவனை பத்தி பேசி எனக்கு தலைவலியே வந்துருச்சு. என் டாக்ஸி வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ஹே திவ்யா, இப்ப அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னத்த பெருசா பண்ணிட போறான்? இன்னும் அந்த லூசு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருப்பான். பாய். இப்போ என்னடா பண்ணிட்டு இருப்ப அரவிந்த்? புடிங்கின்னு இருக்கிறேன். டேய் என்னடா பண்ற? பாட்டில புடுங்கலாம் பார்த்தா இந்த மசாஜ் மாமா விடவே மாட்டேன்டா. இரு, நானும் வந்து புடுங்கறேன். மசோஸ்தா ஓட மண்டை. நீ புலி மூட்டை மாதிரி இருந்தா கூட சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பேபி. கிச்சன் முட்டை. இல்லடா என் மாமனார் கூட கம்பு சுத்திட்டு இருக்கீங்க. அவர் சுத்துவாரு கம்பு, நீ அப்படி ஓரமா எங்கயாவது போய் எம்பு. என்னம்மா மாமா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க நீ? பின்ன வயசான அப்பா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, நீ நின்னு டயலாக் பேசிட்டு இருக்க. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. டேய் மாமா, உனக்கு நான் இருக்கேன் மாமா. புடிடா. கல்யாணத்துக்கு முன்னாடி கம்பீரமா இருந்த, இப்ப கம்பி விட்ட மாதிரி ஆயிட்டியடா. இந்த பாட்டில என் மாமா எனக்கு கிஃப்டா குடுறா. டேய் செய்தே கல்யாணத்துக்கு கெடுத்து வைடா. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதுடா. நட்டி நல்லா அழுத்தி குடி. உட்றாத. இந்த மசாஜ்கார மாமாவை இல்ல நாமளான்னு பாத்துறோம். பார்க்கலாம்டா. சரக்கு உட்றாத. டேய் வேணடா. ஏய் இந்த சவேரா ஹோட்டல் சர்வர்க்காக என்ன அடிக்கிறடா? ஏய் நட்டி உட்றாத. நாளைக்கு வந்து வேற. ஏய் எனக்கு சரக்கு அடிச்சு வாய் வேற கெட்டுச்சு. எனக்கு சரக்கு அடிச்சு அவனோட உட்றாத. அரவிந்த், ஏன் வண்டியில இந்த மாதிரி 2 பாட்டில் இருக்கு? பாக்கி பாட்டில் கடிச்ச உடனே இப்படி பிச்சுன்னு ஓடி போறான். இவன் மாமனாரா? தீஞ்ச போண்டா, உனக்கு பாலிமர் நோய் வரும்டா. நல்ல ஜோக் மச்சி. 2 ஷோரா இருக்குல்ல? அது எல்லாம் இருக்கு. 2ஆ? குட் நைட். குட் நைட். See you. Bye. போய் டெக்ஸ்ட் பண்ணு. ஓகே. ஏய் அரவிந்த், நீ கொடுத்த சரக்கு நான் ஓகே தான். ஐயோ ஓகே. ஓகே. அரவிந்த், உனக்கு என்ன ஆனாலும் நான் இருக்கேன், தெரியும்ல? தேங்க் யூ. பாய். ஹேய், ஏன் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க? நீ எதிர்பார்க்குற அளவுக்கு நான் இல்லையா? ஏய் நோ அப்படி இல்லை தீபா. யூஆர் அ வெரி அட்ராக்டிவ் கேர்ள். நீ ரொம்ப அழகான பொண்ணு தீபா. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓகே ப்ளீஸ். எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. நான் கிளம்புறேன். டேக் கேர். பாய். பாய். ஏய் வீட்டுக்கு போய் மெசேஜ் பண்ணு. ஓகே. எஸ். பாய். Hey, wait, I'm coming. என்ன நம்ம நிலைமை எப்படி ஆகி போச்சு?
சரகடாது இவன் மூஞ்செல்லாம் தானே தெரியுது. ஏய் மஜா சகா. காட், இத்தனை வருஷத்துக்கு கொஞ்சமாவது மாறி இருப்பேன் நினைச்சேன். துணி கூட இல்ல. எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுது? டிஸ்கஸ்டிங். பார்க்கவே சகிக்கல. இங்க நிக்கவே அருவருப்பா இருக்கு. என்னடா பேந்த பேந்த முழிக்கிற? நான் தான் திவ்யா. இது நான் போட்ட ஆஃப் பாயில் இல்லையே, மிச்சம் நினைக்கிறேன். சூடா இருக்கு. இந்த முட்டை என்னோடது. இது கனவு இல்லையா? நீ உண்மையிலேயே வந்தியானே? என்ன பார்த்தா உனக்கு வாஷ் பேசின் மாதிரி தெரியுதா? பேசிட்டு இருந்த என் மேலெல்லாம் வாந்தி, ஃப்ளோர் எல்லாம் ஒரே வாந்தி. நைட்டு ஃபுல்லா உட்காந்து க்ளீன் பண்ணிருக்கேன். நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? இத்தனை வருஷத்துல உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு வரல. 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஷூ ராக் வச்சுட்டு போனேன். அது ஒரு இன்ச் கூட நகரல. ஒரு லைஃப் மாதிரி. ஏய், உன் வாய் கொஞ்சம் ரெஸ்ட் விட. எந்த நேரமும் நோய் 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 நோய்னு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறியா? கொஞ்சம் சிரிக்க கத்துருக்கிறியா? எப்ப பார்த்தாலும் ஊருன்னு தான் பார்த்துட்டு இருப்பியா? எப்பவும் இல்ல, உன்னை பார்த்தாதான். நான் ஒன்னும் உன் கூட சிரிச்சு பேசி விளையாட வரல. ஏய், பின்ன எதுக்கு வந்த? என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா கத்தாத. இல்ல சைன் போடு, நான் போயிட்டே இருக்கேன். என்னது இது? எனக்கு டிவோர்ஸ் வேணும். கல்யாணம் ஆகி 2 நாள் கூட நம்ம ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ன டிவோர்ஸ்? 2 நாளும் 2 வருஷமும் கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ டிவோர்ஸ் பண்ண. இதை பற்றி நான் யோசிக்கணும். நீ நாளைக்கு வா. Whatever. How's the food? நைஸ். ஹலோ ஷெஃப். ஹாய். இது பர்சனல் ஆர்டர் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஓகே. ஆல் ஓகேலப்பா? ஹாய்டா மச்சி சூப்பரா. டேய், சாம்பார் தடியா? எதுவா இருந்தாலும் விரல விட்டுருவியா? டேய், சோத்து மூட்டை. திவ்யா வந்திருக்காடா. என்னடா சொல்ற? என்ன கம்பேக்கா? கம்பேக்லாம் இல்ல. இன்னைக்கு அரவிந்த் இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சு சந்தோஷமா இருக்கான்னு மூக்க வெறுத்திருக்கோம். அது கெடுக்க வந்திருக்கா. அவ மூக்கு நீ பாத்திருக்கியா? உனக்கு திவ்யா யாருன்னே தெரியாது, அப்புறம் இவ்வளவு பேச்சு பேசுற. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி நல்லா தெரியும். நீ கான்ல பேசுற, இதெல்லாம் செல்லாது. நான் ஏன் காண்டாகணும்? ஐம் a very matured person. நீ மெச்சூர் தாம்மா, ஆனால் நீ திவ்யாவை பார்த்ததில்ல. அவள் உன்ன மாதிரி சாதா ஃபிகர் கிடையாது. வெளியூர்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபிகராக வந்திருக்கா. ஆப்வியஸ்லி உனக்கு வைத்திருச்சல் இருக்க தான் செய்யும். இட்ஸ் ஓகே திவ்யா, நம்ம பியூட்டி பார்லர் போய் சரி பண்ணிக்கலாம். ஏய், நான் திவ்யா இல்ல, தீபா. இடியட். பொடி நீர் பறவை. டேய் தீபா, பைத்தியம். பித்துக்குளி. பத்தியா மச்சி, பித்துக்குளி முருகதாஸ். மெச்சூர்டு அது இதுன்னு சொல்லிட்டு டால்டா. திவ்யா அழகுன்னு சொன்னோன்னே எப்படி காண்டானா பத்தியா? எல்லாமே இப்படி தான் மச்சி, லைட்டாக மர கலண்டுதுங்க. சரி நீ மேட்ரு சொல்லு. திவ்யா திரும்பி வந்துட்டாளா? இல்லடா, டிவோர்ஸ் கேட்குறா. ஏய், இத்தனை வருஷம் எங்க போனாலாம்? இப்போ என்ன திடீர்னு? தெரியலடா, கேட்டா ஓவரா பேசுறான். சும்மாலாம் குத்துறாதடா. உன்னை எவ்வளோ தொங்க விட்டா? டிவோர்ஸ் அப்படின்னாலே இந்த அலிமோனி ஜீவன அம்சம்லாம் இருக்குல்ல, சம்ம அமௌண்ட் உசார் பண்றோம். போடா மொக்க, நீயே அவளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவ போல இருக்கு. ஆலிமணினா நான் தாண்டா அவளுக்கு காசு கொடுக்கணும். அப்புறம் இந்த ஹோட்டலை வித்துட்டு பானிபூரி தான் விற்கணும். கரெக்ட். ஆனா இப்போ டிவோர்ஸ் யாருக்கு தேவை? அவளுக்கு தானே. எவ்வளோ அமௌண்ட் உசார் பண்ண முடியுமோ பண்ணி இந்த ஹோட்டலுக்கு 4 பிரான்ச் தரக்கிறோம். சூப்பர் மச்சி, 4 பிரான்ச் நீ தான்டா சர்வர்.
நீனு என்ன ஓகே நின்னு பாத்துட்டே இருக்கற வந்து ஹெல்ப் பண்ணுடி இரு இரு பொறுமையா இரு போய் பிரீத் பிரீத் அர்ஜுன் ரிலாக்ஸ் டேய் சாம்பார் தடியா என்ன சும்மா நிக்கற வந்து ஹெல்ப் பண்ணு வா அடி பாவி திவ்யா வெளியூர் போயிட்டு வந்து நீ ரொம்ப கெட்டிப்பிட்டடி இந்த கண்டவிட கதவு புடிடா பண்ணல டேய் ஜான் அவன் சும்மா நிக்கறியா இரும கடை வயசாகுது உள்ள அது போட மாட்டே பிரியா விட்ட திவ்யா டிஸ்கஸ்டிங் தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் என் பேப்பர்ஸ் எங்க அதெல்லாம் ரெடியாக தான் இருக்கு ஆனால் நான் உனக்கு டிவோர்ஸ் தரணும்னா ஆக்சுவலி காசு தானே எவ்வளவு வேணும் சொல்லு எல்லாத்துக்கும் ரெடியாக வந்திருக்காளே. பிளாங்க் செக். செக்கெல்லாம் இருக்கட்டும். அது இல்லாமல் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. கண்டிஷன்ஸா சொல்லு கேப்போம். சின்ன வயசுலேருந்தே நானும் நீயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறோம். அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாகவும் லவ் பண்ணி எல்லாம் சுற்றி இருக்கிறோம். பட் என்னன்னு தெரியல இந்த கல்யாணம் மட்டும் ஒர்க்கே ஆகலை. ஒரே நாளில் புட்டுக்குச்சு. யூசி நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்ததே இல்லை. ஸோ நீ எனக்கு ஒரு வாரம் ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்து என்ன கவனிச்சுக்கோ. நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். வாட் என்ன நக்கலா? ஏய் என் விரல் கூட உன் மேலே படாது. காட் ப்ராமிஸ். வாட் ரபிஷ். ஒரு வாரம் இவன் கூடயா? சான்ஸே. ஓகே நோ ப்ராப்ளம். நம்ம கோர்ட்ல சந்திப்போம். 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு அவசரமும் இல்ல. ஐ ஹேவ் ஆல் தி டைம். ஒரு வாரம். ஒரே வாரம். சிக். டனனன 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 டனன.